ஹாய். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்தங்காட்டி ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஹேர் கிட் பண்ண இந்த ரப்பர் பேண்ட் போட்டோம் இல்லையா, அதை மட்டும் வந்து எடுத்து அக்கடை வீசிட்டு அதுக்கப்புறம் தான் இது பண்ணுவோம். இருங்க எடுத்து அப்புறம் எப்படி உட்காந்துட்டேன்னு பாருங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டுருக்கு. ஓகே, இது வேணா கொஞ்சம் திக்னஸ் கம்மியாக தான் இருந்துச்சு. அப்புறம் நேத்தெல்லாம் செம்ம பிஸிங்க கடை. அப்புறம் இது பாருங்க, ஆனால் லென்த்து தான் அது. இது என்னன்னா அந்த இது அது என்ன சொல்றது, இது திக்னஸ் கம்மி. குதிரை வால் மாதிரி இருக்கு, குதிரையோட வால் அப்படி. இது பாருங்க எப்படி சுருண்டு போய் கிடக்குது. அடங்க யாருக்குமே அடங்கதுன்னு சொல்லுவாங்க, இதுதான் நினைக்கிறேன். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வந்து கீழே வந்து எனக்கு லென்த் கட் பண்ண வேணாம்னு சொல்லிடுவாங்க, அவங்களுக்கு மட்டும் விட்டுருவேன் அப்படியே. இதெல்லாம் வந்து லென்த் கம்மி பண்ணுவாங்க. சரிங்களா? இது கூட ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க, திக்னஸா இருக்கு. இங்க பாருங்க, வேற லெவல் வேற லெவல். ஆனா இந்த முடியை பார்த்தா ஃபாரின் முடி மாதிரி இருக்குங்க, அழகா இருக்கு. கலரிங் பண்ண மாதிரியே இருக்கு. மேலெல்லாம் முடி கொட்டுது, கலரிங் பண்ண மாதிரியே இருக்கு, கியூட்டா இருக்குது. ஆனா எல்லாரும் என் முடிய பார்த்து உங்க முடி அழகா இருக்கு அழகா இருக்கு. நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு இது காட்டுற, சிரிக்க கூடாது. இதையும் ஒரு லென்த் கட் பண்ணிருக்கேன். பாவம் இல்ல, இவ்வளவுதான் இருக்கு திக்னஸ். இதையும் வச்சுக்கிட்டு இருக்கேங்கிறாங்க பாருங்க. இங்க இருந்து முடிய தூக்கி விட்டுனா அவ்வளவுதான் வரும். நானே வெட்டி விட்டுட்டு இருக்கிறேன், அந்த அளவுக்கு தான் இருக்கு. அதையும் முடி உள்ள போயிடும். லாஸ்ட் one is the big size length hair. ஆனா போன மாசம் இதோட லென்த் ஹேர் வெட்டியிருந்தது, ரெண்டுமே லென்த் தாங்க. போன மாசம் இதோட லென்த்தான் வெட்டியிருந்தேன். நேற்று வந்து எல்லாரும் கீழே மட்டும் வெட்டிங்கன்ட்டு போயிட்டாங்க. ஸோ இவ்வளோதாங்க வெட்டேன். சரிங்களா? லென்த்து. அதுக்கப்புறம் எல்லாமே கீழே வந்து ட்ரிம்மிங் மட்டும்தான். ஸோ இந்த பச்சைக்கல்லு மூக்கட்டி மஞ்சள் தண்ணி மச்சான் போவாக்குள்ள ஒன்றும் சொல்லிங்க சொல்லுக்குள்ள பஸ்ல பாடிட்டு போகுது, காபி ரெடி ஸ்ட்ரைக் வந்துடுன்னு சொல்லிட்டு இது பண்ணேன். ஸோ இந்த மாதிரி வந்து கவர்ல போட்டுங்க. சரிங்களா? அப்படியே கவர்ல தூக்கி உள்ள இதுல வச்சோம்னா தான் இருக்கு. போன வாரம் கட் பண்ணது நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, சனிக்கிழமை வரைக்கும் வெட்டுறோம் இல்லையா, அதெல்லாம் ஒரு கவர் போட்டு அப்படியே ஒரு பண்டலா வச்சிருவேன். ஒரு மாசம் 1.5 மாசம் கழிச்சு எடுத்து பார்த்தோம்னா அதுவே வந்து ஒரு பிக் சைஸ் வந்துருங்க. அது ஃபுல்லா ஆனதுக்கப்புறம் நான் ஒரு வீடியோ போடுறேன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து ஃபெதரு, பட்டர்ஃப்ளை, மல்டி ஃபெதரு, இப்போ வந்து 2-in-1 ஹேர் கட்லாம் வந்துருச்சு. நிறைய பேர் அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. சரி, யாருக்காச்சும் 2-in-1 ஹேர் கட் வேணும் அப்படின்னாலும் நீங்க வந்து பண்ணிக்கலாம். நம்மளோட கடையில சூப்பரா இருக்கும். இப்படியும் இருக்கும், ஷார்ட்டாவும். அதுக்கப்புறம் இங்க இருக்கிற லேயரை கீழே இறக்கி விட்டோம்னா லேயராவும் மாறிடும், ஸ்ட்ரைட்டாவும் இருக்கும். சரிங்களா? ஷார்ட்டா வேணும், ஆனா வீட்டுல சம்மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா யாருக்குமே தெரியாம திருட்டுத்தனமா பண்ணிக்கலாம். சரிங்களா? அந்த ஹேர் கட் வந்து திருட்டுத்தனமா பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்க இருக்கும் போது நம்ம கீழே மட்டும் அப்படியே விட்டுறலாம், தெரிவிக்காது. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம கடைக்கு வரலாம், தாராளமா பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து நம்மளோட நேற்று சண்டே கட் பண்ணதுல இருந்து அடுத்த சனிக்கிழமை வரைக்குமே இந்த பேக்ல வந்து ஃபுல்லாமே இது பண்ணி ரப்பர் பேண்ட் போட்டுடலாம். சரிங்களா? மாஸ்க் பண்ணுவோம். என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வந்து ஹேர் கட் வீடியோஸ் பிஃபோர் ஆஃப்டர்நூன் மட்டும் இது பண்ணுவேன், லாங் வீடியோ ஷேர் பண்ண மாட்டேன். சரிங்களா? லப்பர் போட்டு அந்த கட் பண்றதை மட்டும் தான் காட்டுவேன். அதுக்கப்புறம் வந்து என் கஸ்டமரே சம்மதிக்க மாட்டாங்க. நான் வந்து காட்டுவதுக்கு எனக்கு டைமும் இருக்காது, கஸ்டமர் அட்டன் பண்ணதான் டைம் இருக்கும். ரெண்டாவது அதுக்குன்னு தனியா டுட்டோரியல் எடுக்கிறவங்களா இருக்காங்க, நம்ம அதை காட்டுறது இல்லைங்க.
சரிங்களா? சரி, ஓகே. எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிட்டு கிளம்புகிறேன். போயிட்டு கடையை கிளீன் பண்ணி விட்டுட்டு ஆயில் இன்னைக்கு ரெடி பண்ண போறேங்க. அந்த வீடியோ நெக்ஸ்ட் பார்க்க போறீங்க. ஆயில் வந்து ஃபுல்லா மேக் பண்ணி வச்சிருக்கேன், பாட்டில்ல மாத்த போறேன். அடுத்து சோப்பு, நாளைக்கெல்லாம் சோப்பு இது ரெடி பண்ண உட்காந்துருவேன். ஸோ வரிசையா பாத்தீங்கன்னா இந்த மாசம் ஃபுல்லா ரெடி பண்றது தான் இருக்க போகுது. ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸோ பெல் பட்டன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, தம்ஸ் அப் கொடுத்துக்கோங்க. டாடா டாடா முக்குட்டி, எல்லாத்துக்கும் நன்றி, பாய்.